வணக்கம் நண்பர்களே. இப்போ மதுரை செம்பியனந்தல்ல புதிதாக கட்டப்பட்ட இன்னொரு வீடையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார்னர் ஃப்ளாட்டுங்க. 3.25 சென்ட் இடம். இது வந்து மற்றபடி ரோடு வீடு எல்லாம் போக வீடு மட்டும் 900 சதுரடிங்க. இது வந்து 52 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க. வீடு ரொம்ப சூப்பர் அமைப்பாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிருவீங்க. இது வந்து கிழக்கு மேற்கு என்ன திசையில் வருது இந்த வீடு? மேற்கு கிழக்கு. இது அப்படியே இங்கிட்டு இருந்தோம்னா பாருங்கள், இதுதான் கிழக்கு திசை. மேற்கு ஆமாம், வடக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு. ஃப்ளாட்டு வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு. வீடு வந்து வடக்கு பார்த்த அந்த வாசல். சரிங்களா? நல்லா இருக்குங்களா? பாருங்கள். உள்ளே வந்தோடனே ஒரு ஃபோர்ட்டிக்கோ நல்லா இருக்குது. ஃபோர்ட்டிக்கோ அருமையாக இருக்குது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி 800 தாராளமாக அழகாக பார்க் பண்ணலாம். ஸ்டேர் கேஜுக்கு கீழே படிக்கட்டுக்கு கீழே வந்து இந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். டேப் இந்த இருக்காங்களா? ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? இது அந்த யூபிஎஸ் அந்த இது விற்கிறதுக்கு இன்வெர்ட்டர். நல்லா இருக்குது அமைப்பாக, நல்லா பார்த்துருக்காங்க. நிலைக்கதவு எல்லாமே தேக்கில் போட்டிருக்காங்க. சேஃப்டி கேட்டு போட்டிருக்காங்க. எம்எஸில் போட்டிருக்காங்கங்க. ஸ்டீல் கேட்டு. சரிங்களா? படிக்கட்டு கிரானைட்டில் போட்டிருக்காங்க. பாருங்கள், உள்ளே பூராமே டைல்ஸ் ஒர்க்கு அழகாக பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்த்தாலும் 200 சதுரடிக்கு குறையாத ஒரு பெரிய ஹால். பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. டிவி ஷோகேஸு இதெல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மேலே பால் சீலிங் ஒர்க்கு பாருங்களேன். இந்த பூ டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? மகாகனிலே போட்டிருக்கிறாங்க. இந்த ஜன்னல் பற்றி ஜன்னல் நிலை எல்லாமே. உள்ள ஒரு பெட்ரூமு, அதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு பெட்ரூமு. மேலே பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சுங்க அந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்பேசியஸ் வந்து மிச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்கு பாத்திரம் இதெல்லாம் உள்ளே தூக்கி அடைஞ்சி வச்சுக்கலாம். கலரிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் செல்லில் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த கலரிங் கிளியராக எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். நல்ல அது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்குது. ரோஸுங்க, ரோஸ் தான். ஒரு இது நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமு. ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட் வரும். பாருங்கள். இங்கே வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்த்த பெட்ரூமில் வந்து இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டல, அதையும் காமிச்சிட்றேன். நல்லா இருக்குங்களா? மேலே பால் சீலிங் அழகாக இருக்கா? பார்த்தீங்களா? கிச்சன் பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸ்லாப் எல்லாம் கிச்சன் ஸ்லாப் எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. நல்லா கபோர்டு இருக்குது. கிளாஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. மேலேயும் கபோர்டு வச்சு அடைச்சிருக்காங்க. மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சீலிங் இது பண்ணிட்டாங்க. வால்பட்டி பார்த்துருக்காங்க. பால் சீலிங் இல்லைனாலும் வால்பட்டி பார்த்துருக்காங்க. வலுவலுப்பாக இருக்குது. பெயிண்டிங் எல்லாமே பக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் சொன்னேன்ல. இன்னொரு பெட்ரூமில் வந்து இந்தியன் டாய்லெட்.
இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேங்க. அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து நேரில் பேசி இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மாடியிலே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றேன். பாருங்கள், இந்த ஏரியா எல்லாமே நல்லா இருக்குங்க. விவசாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது வந்து. இது பாருங்கள், மாடியும் காமிச்சிட்றேங்க. மாடி நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள், சரௌண்டிங்ஸை பார்த்தீங்களா? கம்மாங்க, தண்ணி எப்பயுமே இங்கே வற்றாத சமுத்திரமாக நல்லா கிடைக்கும். குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க தண்ணி. தெரியுதுங்களா? அழகர் மலை தெரியுதா? நீங்கள் நேரில் வாங்க, பக்கத்தில் ரொம்ப நியரஸ்ட்டுங்க. கொஞ்சம் தூரத்தில் தான் அழகர் கோயில். பாருங்கள், வீடு பிடிச்சிருக்கவங்க நம்மளுடைய இந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சேனல், யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.